ஹாய் ஹலோ எல்லாத்துக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன ஒரு சார்ட் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா NZD USD சார்ட்டை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோஸ் பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள். கமெண்ட்ஸில் உங்கள் தாட்ஸை வந்து தாராளமாக ஷேர் பண்ணலாம். கமெண்ட்ஸில் டவுட் இருந்தால் கூட நீங்கள் தாராளமாக கேட்கலாம். நம்ம டே பை டே ஒவ்வொரு டவுட்டாக வந்து நம்ம கிளாரிஃபை பண்ணுவோம். ஓகேங்களா? அண்ட் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கோர்ஸும் செல் பண்ணிருக்கோம். கோர்ஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 1999 தான். உங்களுக்கு டிஸ்கார்ட் ஆக்சஸோட பார்த்தீங்கன்னா 3999க்கு அவைலபிள் இருக்குது. ஸோ இன்ட்ரெஸ்டட் பீப்புளுக்கு என்னுடைய காண்டாக்டை நான் கமெண்ட் செக்ஷன்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன். வேணுங்கிறவங்க ஆக்சஸ் பண்ணிட்டு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் என்ன ஏதுங்கிற ஃபர்தர் டீட்டெயில்ஸும் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். ஓகேங்களா? ஓகே, இப்போ நம்ம வந்து வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நேற்று வந்து நம்ம ஸ்டூடெண்ட் ஒருத்தர் வந்து நல்ல ஒரு ப்ராஃபிட் வந்து புக் பண்ணியிருந்தார். அதை நம்மக்கிட்ட ஷேர் பண்ணியிருந்தார். ஸோ அந்த ப்ராஃபிட் வந்து ஃபஸ்ட் நம்ம பார்த்துடலாம். இதுதான் வந்து அவர் புக் பண்ண ப்ராஃபிட்டோட லாக். சரிங்களா? அவருக்கு ஒரு நல்ல ஒரு வாழ்த்துக்கள் சொல்லிடலாம். ஏன்னா வந்து அவர் 3 to 4 மந்த்ஸாக பார்த்தீங்கன்னா நல்லா கன்சிஸ்டன்சியாக அவருடைய எஃபர்ட்டை போட்டு அவர் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா கோல்டு தான் வந்து எடுத்துகிட்டு இருந்தார். அவர் பேர் கமல். சரிங்களா? கோல்டு சார்ட் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் அவரது தான் இருக்கும். அவர் தான் நல்லா கன்சிஸ்டன்சியாக எடுத்திருந்தார். இப்போ வந்து நல்ல ஒரு ஸ்டேஜுக்கு வந்துட்டு நல்லாவே இப்போல்லாம் அவருடைய ட்ரேட் சூப்பராக இருக்குது. அவருக்கு ஒரு வாழ்த்துக்கள் சொல்லணும்னு நினச்சேன். அதனால தான் உங்ககிட்ட ஷார்ட் வந்து ஷேர் பண்ணேன். ஓகேங்களா? ஓகே, இப்போ நம்ம நார்மல் வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி NZD USDயில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, NZD USD பார்த்திங்கன்னா நம்ம மார்க் பண்ண ஆர்டர் பிளாக்குக்கு வராமையே வந்து போயிடுச்சு. சரிங்களா? அதுதான் உண்மை. வராமல் போயிடுச்சு. ஸோ அதை வந்து எப்படி R&D பண்ணணும் அப்படின்றத இன்றைக்கி நம்ம வந்து வீடியோவில் பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போ NZD USD சார்ட்டில் நம்ம வந்து ஃபஸ்ட்டு பார்க்க வேண்டியது ட்ரெண்ட் அனாலிசிஸ் தான். சரிங்களா? எந்த விஷயம் நம்ம எடுத்துக்கிட்டாலும் ஃபஸ்ட்டு வந்து நம்ம ட்ரெண்டை தான் வந்து அனாலிசிஸ் பண்ணோம். ட்ரெண்டு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து டவுன் ஃபால் ஆகிட்டுருக்கு. சரிங்களா? BOSA கொடுத்துருச்சு. ஸோ வந்து டவுனில் இது வந்து ப்ரோ ட்ரெண்டாக இருந்திருக்கு. சரிங்களா? ப்ரோ ட்ரெண்டாக இருந்திருக்கு. இப்போ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஹையை வந்து பிரேக் பண்ணுது ஃபஸ்ட் டைம். சரிங்களா? ஸோ நம்ம இதை CHOCHன்னு நேமிங் பண்ணுறோம். சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் அப்படி நேமிங் பண்ணிட்டு வழக்கம் போல் நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம ஆர்டர் பிளாக்ஸை மார்க் பண்ணுவோம் இல்லைங்களா? ஆர்டர் பிளாக்ஸ் எல்லாம் வந்து நம்ம A to Z மார்க் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த ஆர்டர் பிளாக்குக்கு வராமையே மார்க்கெட் வந்து இப்போ மேலே போயிடுச்சு. சரிங்களா? இதுக்கு ஒன் ஆஃப் த மெயின் ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துலையே வந்து ஒரு ஆர்டர் பிளாக் இருந்திருக்கு. சரிங்களா? பட் நமக்கு ப்ரீமியம் வர்சஸ் டிஸ்கவுண்ட் அப்படின்னு நம்ம போட்டு பார்த்தோம்னா இந்த இடத்துல என்ட்ரிஸ் இல்லை. சரிங்களா? பட் லிக்விடிட்டி இந்த இடத்துல ப்ரெசென்ட்டாக இருந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி பிளேசஸில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மாதிரி ஒரு பிளேஸில் என்ட்ரு ஆகுது அப்படின்னாலே வந்து வழக்கம் போல தாங்க நீங்கள் டைம் வந்து ரெடியூஸ் பண்ணிக்கணும். இப்போ 1 ஹவர்லேயே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நமக்கு ஒரு பேஸ் வந்து கிடச்சிருக்கு. சரிங்களா? இந்த இடத்துல ஒரு நீட்டான ஒரு பேஸ் வந்து கிடச்சிருக்கு. ஸோ பேஸ் கிடச்சோன்னே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது என்ன பண்ணியிருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கணும். சரிங்களா? இங்கே பார்த்தீங்கன்னா லிக்விடிட்டியை நீட்டாக எடுத்துருச்சு. இங்கேயும் பார்த்தீங்கன்னா லிக்விடிட்டி ஃபார்மிங் ஆகிருக்கு. லிக்விடிட்டி ஃபார்மிங் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி இந்த கேண்டில் வந்து வந்துடுச்சு. சரிங்களா? வந்ததுக்கப்புறம் கேண்டில் என்ன பண்ணுது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். சரிங்களா? இப்போ நான் 1 hour டைம் ஃப்ரேமில் இருக்கேன். 1 ஹவர்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு CH வந்து மார்க்கெட் நமக்கு வந்து கொடுத்துருச்சு. சரிங்களா? இந்த இடத்துல பார்த்தோம்னா ஒரு CH அதாவது சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் மறுபடியும் வந்து 1 ஹவர்லேயே நமக்கு கிடச்சிருச்சு. சரிங்களா? 1 ஹவர்லேயே கிடச்சிருச்சுன்னா 15 மினிட்ஸ் நீங்கள் ஷிஃப்ட் பண்ணி பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு இங்கேயே கிடச்சிருக்கு. பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த இடத்துலையே நமக்கு CH வந்து கிடச்சிருச்சு. ஸோ வந்து நம்ம இனி வந்து கொஞ்சம் தைரியமாக ட்ரேடில் இறங்கலாம். ஸோ இப்போ நம்ம அடுத்த விஷயம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஆர்டர் பிளாக்ஸை மார்க் பண்ணுவோம். இந்த மாதிரி ட்ரேட்ஸ் வந்து எடுக்கிறது கஷ்டம்தான். ரொம்ப ரிஸ்க்கெல்லாம் எடுக்க வேண்டாம். இந்த மாதிரி ட்ரேட்ஸ் மிஸ் ஆச்சுன்னா கூட ஒரு இஷ்யூவும் கிடையாது. சரிங்களா? நம்ம அடுத்து இருக்கிற நல்ல ஒரு என்ட்ரிஸை பார்த்து நம்ம நீட்டாக வந்து பிக் பண்ணிட்டு போயிடலாம். நம்ம இந்த மாதிரி ஒரு ரொம்ப கன்ஜஸ்டடில் எடுக்கணும்னு அவசியமே கிடையாது. சரிங்களா? ஸோ இப்போ வந்து நம்ம பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு. மறுபடியும் மார்க்கெட் மேலே போகுது. இப்போ வந்து இங்கே இருக்கிற லிக்விடிட்டியை இந்த கேண்டில் வந்து கலெக்ட் பண்ணிடுச்சு. ஸோ இப்போ என்ன பண்ணுதுன்னு பார்க்கலாம். சரிங்களா? இந்த ஆர்டர் பிளாக்கில் எந்த ஒரு ரியாக்ஷனும் கொடுக்கல. ஸோ இந்த ஆர்டர் பிளாக் வந்து நமக்கு வேலிட் இல்லை. சரிங்களா? இப்போ பார்க்கலாம். இந்த ஆர்டர் பிளாக்கில் பிக் பண்ணியிருக்கு. நீங்கள் லோவர் டைம் ஃப்ரேமில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாலிடான ஒரு என்ட்ரி CHOடைய நீட்டாக வந்து கிடைக்கும். சரிங்களா? கிடச்சதுக்கப்புறம் நம்மளுடைய TP ரீசன்ட் ஸ்விங் ஹையை வச்சுக்கலாம். பட் TP1 வந்து இப்போ நிறைய பேருக்கு கன்ஃபியூஸ் ஆகிடுது. எப்பவுமே வந்து நான் மிட்டிகேட்டர் ஆர்டர் பிளாக்கை TP1 வைங்க. ஏன்னா ஒரு வேளை மார்க்கெட் வந்து ரிவர்ஸ் ஆகணும்னா கூட மேலே இருக்கிற நான் மிட்டிகேட்டர் ஆர்டர் பிளாக்குக்கு தான் போகும். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துலையே வந்து இன்னொரு நான் மிட்டிகேட்டர் ஆர்டர் பிளாக் இருக்குது. ஸோ இங்கேயே கூட நீங்கள் டார்கெட் 1, 2 அப்படின்னு வந்து பிரிச்சுக்கலாம்.
அண்ட் இன்னொரு விஷயம், ரொம்பவுமே வந்து ப்ராஃபிட் அதிகமாக இருந்தால் தான் நமக்கு வந்து டிபி அப்படின்னு வந்து யாரும் வந்து நினச்சிக்க வேண்டாம். சரிங்களா? நீங்கள் வந்து 1:1 எடுத்தீங்கன்னா கூட அது ஓகே தான். ஒரு ஃபார்முலா ஒன்று சொல்லுவாங்க. என்ன அப்படின்னா, மோட்டிவேஷ்னல் ஆர் கன்சிஸ்டன்சி அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மோட்டிவேட் ஆகிறவங்க சடனாக மேலே போவாங்க, அப்புறம் மோட்டிவேட் இறங்கிருச்சுன்னா கீழே வந்துடுவாங்க. சரிங்களா? இதுதான் வந்து மோட்டிவேஷனோட கதை. பட் கன்சிஸ்டன்சி அப்படின்றது அப்படி கிடையாது. இப்படி போய்கிட்டே இருக்கும். கன்சிஸ்டன்சி அப்படின்னா, ஒரு வேலையை நம்ம இன்றைக்கி செய்கிறோம்னா அதை வந்து ரெகுலராக பண்ணணும். சரிங்களா? அந்த ரெகுலரைஸ்டு தான் வந்து உங்களை வந்து இது பண்ணும். இன்றைக்கி நம்ம ஒரு வேலையை பண்ணுறோம் அப்படின்னா அந்த வேலையை வந்து பண்ணிக்கிட்டே இருக்கணும். டெய்லி பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதுதான் வந்து ட்ரேடிங்க்கு வந்து மோட்டிவேட் ஆகிட்டு ஒரு நாள் வந்துட்டு ஒரு 6 ட்ரேட் எடுப்பாங்க, அப்புறம் போயிடுவாங்க. அப்புறம் மறுபடியும் வருவாங்க, ஒரு 2 மாதம் கழிச்சு மறுபடியும் ஒரு 6 ட்ரேட் எடுப்பாங்க. இது வந்து மோட்டிவேஷனல் ஆகிறது. சரிங்களா? கன்சிஸ்டன்சி அப்படின்னா ஒரு நாளைக்கு ஒரு ட்ரேட் எடுத்தால் கூட டெய்லி அந்த ஒரு ட்ரேடை நம்ம எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டே இருக்கணும். சரிங்களா? ஆர்எல்ஸ் வந்து ப்ராக்டிஸ் ஆகுது, நம்ம டெய்லி வந்து பண்ணிகிட்டே இருக்கணும். அப்படி பண்ணிங்கன்னா மட்டும்தான் இந்த ஃபீல்டில் வந்து சஸ்டெயின் பண்ண முடியும். சரிங்களா? இந்த ஃபீல்டில் வந்து நம்மளை விட நம்மளுக்கு முன்னாடி வந்து கோடிக்கணக்கான பேர் வந்து இந்த ஃபீல்டுக்கு உள்ளே வந்துட்டு போயிருக்காங்க. அவங்கக்கிட்ட இல்லாத ஒரே ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா கன்சிஸ்டன்சி தான். சரிங்களா? ஒரு விஷயத்த கண்டினியூவாக பண்ண மாட்டாங்க. வருவாங்க, ட்ரேட் கற்றுப்பாங்க, அப்புறம் போயிடுவாங்க. மறுபடியும் ஒரு 4 மாதம் கழித்து வருவாங்க, மறுபடியும் சின்னதாக லேர்ன் பண்ணுவாங்க. இது யூஸ் ஆகும், அது யூஸ் ஆகும்னு ட்ரை பண்ணுவாங்க, அப்புறம் மறுபடியும் போயிடுவாங்க. கன்சிஸ்டன்சி தான் அவங்கக்கிட்ட இருக்காது. ஸோ இந்த ஃபீல்டுக்கு வந்து கன்சிஸ்டன்சி ரொம்பவுமே அவசியமான ஒன்று. சரிங்களா? கன்சிஸ்டன்சி தான் உங்களை இந்த ஃபீல்டில் தூக்கி கொண்டு போய் வைக்கும். சரிங்களா? ஓகே, இப்போ நம்ம வந்து சார்ட் பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா TP1 ஹண்ட்டு, TP2 ஹண்ட்டு. அவ்வளோதான், மேலே போயிடுச்சு. மேலே போயிட்டு அது இன்னும் வந்து நிறைய ப்ராஃபிட் மேக் பண்ணுச்சுன்னு நினைக்கிறேங்க இந்த சார்ட்டு. மறுபடியும் கீழே வந்து ஏறிட்டுருக்கு. ஓகேங்களா? ஓகேங்க, இதை தான் வந்து நான் இது பண்ணணும்னு நினச்சேன். பட் இந்த மாதிரி ட்ரேட்ஸ் எல்லாம் மிஸ் ஆனால் கூட ஒன்றும் இஷ்யூ கிடையாது. மிஸ் ஆச்சுன்னா கூட அடுத்த ட்ரேட்டை பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு ஃப்ரீயாக விட்ருங்க. சரிங்களா? நமக்கு வந்து நம்ம மார்க் பண்ணியிருக்கிற ஆர்டர் பிளாக்ஸில் வர ட்ரேட் எடுத்தாலே போதுமானதாக இருக்கும். ஓகேங்களா? ஓகே, இந்த வீடியோ நான் இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். ஒன்ஸ் அகேன் நான் சொல்ல வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மக்கிட்ட கோர்ஸ் அவைலபிள் இருக்குது. கோர்ஸ் பார்த்தீங்கன்னா 1,999 தான். உங்களுக்கு டிஸ்கார்ட் ஆக்சஸோட பார்த்தீங்கன்னா 3,999 அவைலபிள் இருக்குது. இன்ட்ரெஸ்டட் பீப்புளுக்கு என்னுடைய காண்டாக்டை நான் கமெண்ட் செக்ஷன்லேயே டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுக்குறேன். வேணுங்கிறவங்க ஆக்சஸ் பண்ணிட்டு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ. ஹேவ் ஏ குட் டே. ஹாப்பி ட்ரேட்.